பிரைஸ் தி லார்ட். யோவான் 21வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி கல்லறையில் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் சொல்லியிருப்பார், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வருவேன் அப்படின்னு. இதெல்லாம் மறந்து போன சீசர்கள் மறுபடியும் தாங்கள் செய்த பழைய வேலைக்கே திரும்பி போயிடுவாங்க. அப்படி போன பேதுரு எல்லா சீடர்களும் நைட்டு ஃபுல்லாக வலை போட்டுட்ருப்பாங்க. வலையில் எதுவுமே கிடைக்காது. அப்போது இயேசு கரையில் நின்றுட்டு சொல்லுவார், உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது வலையை வலதுபுறமாக போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கூட இருந்தவங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். அவர் கர்த்தர் அப்படின்னு அறிஞ்சிப்பாங்க. அவங்க இயேசு சொன்ன மாதிரியே வலையை போட்டப்போ 150 அந்த பெரிய மீன்களை கரையில் இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இயேசு அப்பமும் மீனும் ரெடியாக வச்சுருப்பார். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். பின்வாங்கி போன பிறகு உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கலாம். கவலையப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் நேசிக்கிறாரு. அவர் உங்களுக்காக எல்லாமே ஆயத்தப்படுத்தியிருக்காரு. நீங்கள் இழந்து போன சமாதானம், சந்தோஷம், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் ரெடியாக வச்சுருக்காரு. மறுபடியும் அவர் கூட வாங்க. அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்கி போயிட்டோம் தகப்பனே, சூழ்நிலை காரணமாக. இருந்தாலும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக. எங்களோடு கூட இருந்து எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன்.